ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மதன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆனக்கட்டி பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். ஸோ ஆனக்கட்டிலேருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வரைக்கும் தாங்க. ஸோ மேட்டுப்பாளையம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்குங்க. ஸோ என்னென்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிற வழிங்க. அது எந்த வழியாக ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆனக்கட்டிலேருந்து வெள்ளையங்காடு வழியாக மேட்டுப்பாளையத்தை போய் ஜாயின் பண்ணுவேன். ஸோ இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா ஆனக்கட்டிலேருந்து டிஸ்பேச் ஆகி துடியலூர் வழியாக போய் ஜாயின் ஆகிற வழிங்க. ஸோ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் தாங்க இந்த வண்டியை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ 2 நாளைக்கு தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க, 2 டைம் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்னிங் 11 மணிக்கு ஆனக்கட்டியில் இருந்தோம், ஈவினிங் 6 மணிக்கு ஆனக்கட்டியில் இருந்தாலும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 2 பஸ் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு டிஃப்ரெண்ட் ரூட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற பஸ் தான் நான் வந்து இந்த ரூட்டை கவர் பண்ண வந்திருக்கேங்க. ஸோ வாங்க போகிற வழி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆனக்கட்டிலேருந்து டிஸ்பேச் ஆகிடுச்சுங்க. ஸோ மேட்டுப்பாளையத்தை பார்த்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். வாங்க நம்ம ட்ராவல் எப்படி தான் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேபின் கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் உட்காந்து சைடிங் தான் பார்க்கணும். கேபினில் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். நம்ம ட்ராவல் பண்ணுற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளினிக்காக தானே இருக்கும். ஸோ சின்ன ரோட்டுக்குள்ளே ஒரு டிஎன்எஸ்டிக்ஸில் ஒரு ட்ராவல். சரி, ஏன்னா இது இந்த ஊர் மக்களுக்காக இயக்கப்படுறது. எப்படின்னா ஆனக்கட்டிலேருந்து வெள்ளையங்காடு வழியாக போய் மேட்டுப்பாளையம் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த வழியாக போகிற மக்கள் வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் ஒர்க்கர்ஸ் போயிட்டு வரதுக்காக இந்த டிஎன்எஸ்டிசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்க எவ்வளோ சின்னதாக ரோடு இருக்குன்னு பார்த்தீங்களா. அதுக்குள்ள ஆப்ரேட் பண்ணுறாங்க. வேற லெவல் தான். ஒரு கேட்டாரா வாங்க போறோம். பெரிய இடத்துல ஏறி வந்து பாட்டு நான் என்ன கூட பண்ணுவேன் படிக்கிறது சொல்ல முடியாது. பாத்தீங்களா அதுல எவ்வளவு பெரிய அர்த்தம் பயங்கரமான ஆளுங்க.
நம்ம பார்க்குறதால குருந்தமலை பஸ் ஸ்டாப் வரும், அதாவது குருந்தமலை பிரிவு பஸ் ஸ்டாப். ஸோ இங்கேருந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ரோடு போகும், அதில் போனால் குருந்தமலை முருகர் கோயில் நம்ம ரீச் பண்ணிடுறாங்க. நகரம் சைடு டான்ஸ் ஆடுது போல சொல்லு. போல 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 வண்டி திரும்பிட்டு இருக்கு, அப்படியே பெயிண்ட் பார்த்துட்டு போயிட்டு கால் பண்ணுங்க. இதே பாருங்க, நம்ம ஊட்டியோட மலையோட அழகு அவ்வளோ அழகா இருக்குங்க. ஸோ இந்த வியூ அவ்வளோ நல்லா இருக்கு. அதே ஊட்டி ட்ராவல் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். பஸ் BS3 தாங்க, ஆனால் வேற லெவல், ரொம்ப ஸ்பீடு நல்லா இருக்கு. 1 ஹவர்ல ஆனக்கடையிலேருந்து மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஈவினிங் டைம்ல. ஸோ அதில் நிறைய ஊருக்கு சுற்றி போகணும். ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுனால நிறைய ஊருக்கு சுற்றி போகணும். ஸோ இது வந்து எப்படி சொல்றது, ஆனக்கட்டையிலேருந்து முத்தக்கல்லூர், தோளம்பாளையம், தாண்டி புஜகலூர் வழியாக வந்து காரமடை ரீச் பண்ணி காரமடையில் இப்போ மேட்டுப்பாளையம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கரெக்டாக இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணிடுவோம். கரெக்டாக ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் நம்ம வந்து ஆனக்கட்டையிலேருந்து மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணுறோங்க. ஸ்டாப் 30 ரூபா தாங்க. நல்லா இருக்கு. நம்ம அப்படி போய் சுற்றி வரைக்கும் வருது. இன்னும் இந்த வண்டியை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையத்தை ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ நம்ம ட்ராவல் பார்த்தீங்கன்னா அங்கே ஆனக்கட்டியில் 11:10 ஸ்டார்ட் பண்ணி இங்கே மேட்டுப்பாளையத்தில் 12:20 முடிஞ்சிச்சுங்க. ஸோ 1 மணி நேரம் 10 நிமிஷத்துல ஆனக்கட்டிலேருந்து மேட்டுப்பாளையம் முத்துக்கல்லூர் ரீச் பண்ணிடலாங்க. ஸோ இது எப்படி சொல்ல, ஒரு டிஃப்ரெண்ட் ரூட்டாக இருக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டு பஸ் ரூட் தான். ஆனால் இருந்தாலும் இந்த வண்டியை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஸோ இதோட நம்ம ட்ராவல் முடிஞ்சோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு மகன்.